வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ஜி பரமேஷ். இன்னைக்கு நீங்க பார்க்க போற காணொளி நடிகர் விஷால் அவர்கள் ஒரு புது படத்துல கமிட் ஆயிருக்காரு. அந்த படத்தை பத்தி தான் இந்த காணொளியில நீங்க பார்க்க போறீங்க. நடிகர் விஷால் அவர்கள் நடித்து 26ஆம் தேதி வெளியான ரத்னம் படம். இந்த ரத்னம் படம் மக்கள் மத்தியிலையும் சரி, வசூல் ரீதியாகவும் சரி, இந்த படம் அந்த அளவுக்கு பேசப்படலை. இந்த ரத்னம் படம் ஒரு மிகப்பெரிய தோல்வி படம் அப்படின்னு தான் சொல்லணும். மார்க் ஆண்டனி படத்தில் எடுத்த பேரை விஷால் அவர்கள் இந்த படத்தில் விட்டுட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ நடிகர் விஷால் அவர்கள் துப்பறிவாளன் 2 படத்தை அவரே டைரக்ஷன் பண்ணி நடிச்சிட்டு இருக்காரு. இந்த படத்தோட படப்பிடிப்பு முடிஞ்சதுக்கு அப்புறம் இயக்குனர் முத்தையா அவர்கள் டைரக்ஷன்ல நடிகர் விஷால் அவர்கள் ஒரு புது படத்தில் நடிக்க போறதா அவர் கமிட் ஆயிருக்காரு. ஏற்கனவே முத்தையா அவர்களின் இயக்கத்தில் மருது படத்தில் விஷால் அவர்கள் நடிச்சிருக்காரு. இப்போ இந்த படத்தோடு சேர்த்து அவர் நடிக்க போகிறது இது 2வது படம். இயக்குனர் முத்தையா அவர்களின் இயக்கத்தில் விஷால் அவர்கள் நடிக்கும் புதிய படம் அப்டேட் காணொளியை பற்றி நீங்கள் எல்லாரும் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களை என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் எல்லாரும் மறக்காம பதிவு பண்ணுங்க. நண்பர்களே, இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ரொம்ப பிடிச்சிருந்தா ஜி பரமேஷின் கற்றது கையளவு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.